ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்கே தமிழ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட தக்காளி செடி கொஞ்சம் நட்டி வச்சேன். ஒரு 5 குழி 10 செடி ஆட்டம், ஒரு குழிக்கு 2 செடின்னு. அப்புறம் தோட்டத்துக்கு தண்ணி விடுற வேலை, தோட்ட பராமரிப்பு, அறுவடை, நியூ பிளான்டேஷன், இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக செடி நட்டுறது. இது வரமிளகாயும் கீரை ஏதோ போட்டிருக்குற கத்திரிக்காய் செடியில் விதை போட்டிருக்குறாங்க. ஏதோ முளைச்சிருக்கு, மேலே வந்தால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் புதுசாக நட்டி வச்ச தக்காளி செடி. நட்டி வச்சுருக்கேன், இன்னும் தண்ணி கூட ஊற்றலை, இனிமேல் தான் ஊற்றணும். 5 குழி நட்டியிருக்கிறேன். அப்புறம் இதுக்கு தண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சம் பெரிய செடியாக வர வர பிடுங்கி நட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அறுவடை தக்காளி, கீரை, கொஞ்சோண்டு ஜாதிப்பூ ஏன்னா துளிர் தான் வச்சிட்ருக்குது. நிறையா பூ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, துளிர் அதிகமாக வைக்கிது. அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயெல்லாம் பொறிக்கலாம். ஒரு 15 காயாட்ட பொரித்தோம். 2 நாளைக்கு பொரித்தோம்னா சமைக்கலாம். ஒரு நாளைக்கு கூட செய்யலாம். ஒரு நாளைக்குமே 15 காய் கம்மி. சின்ன ஃபேமிலிக்கெல்லாம் செய்யலாம், அவ்வளோ காய்க்குது. இது ஒரு வெண்டைக்காய் செடி. முல்லைப்பூ, மல்லிகைப்பூ எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது. அப்புறம் பசலைக்கீரை, கொடி பசலை, இது பறிச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தானாக முளைச்ச தங்கம் மாதிரி குட்டி குட்டியாக தானே கீரை முளைச்சிருக்கு. கீரை செடி கொஞ்சம் பெருசாகட்டும், ரொம்ப குட்டியாக இருக்குது, கொஞ்சம் பெருசாகட்டும்னு இருக்கிறேன் செய்யறதுக்கு. இதுதான் ஜாதி பூச்செடி. சும்மா ஒரு 50 பூ தான் பூக்குது. கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, என்னன்னு தெரியல. அது மிதிப்பாகல் மேலே படர்ந்து இருந்தது, அதனால் என்னமோ தெரியல ஆயிடுச்சு. இப்போ பாகல் பூச்சி பிடிச்சிருச்சுன்னு அதையும் எடுத்து விட்டுட்டேன். தக்காளி ஒரு 4-5 தக்காளி இருந்தது, பொரிச்சுக்கிட்டேன். இது செடிக்கு தண்ணி விடுறேன். குட்டி குட்டியாக ஏதோ முளைச்சிருக்குது. மிளகாய், கத்திரிக்காய் எது கிடைக்குதோ அப்பப்போ தூவி விட்டுருவேன். முளைச்சிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு அறுவடை இன்னைக்கு. கொடி பசலை, அப்புறம் ஜாதிப்பூ, வெண்டைக்காய், தக்காளி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பாருங்கள், 5 தக்காளி பொரிச்சிருக்கேன். ஆரஞ்சு கலர் இருக்கும்போதே பொரிச்சிடுறது. சில சமயம் கெட்டு போயிடுது, அதனால் மண் தண்ணி பட்டு. இது வெண்டைக்காய். இவ்வளோதான் இன்றைக்கி பொரிச்ச வெண்டைக்காய். எங்கள் கார்டன் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கீரை ரொம்ப பெரிய கீரையாக இருக்கிறதுல கொஞ்சம் பூச்சி விழுந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.